ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஏன்னா 2 இயர்ஸ் ஆச்சு இந்த மாரி நம்ம லாங் வீடியோ போட்டு இல்லையா. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஹால் வீடியோ போட்டு. ஆனால் இது வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல் குர்த்தி ஹால், அப்புறம் வந்து மேக்கப் ஹால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வீடியோ கொடுக்குற ஃபீலிங் இப்போ தான் எனக்கே வருது. அதனால தான் ஒரு பெரிய ஹாய் வந்து சொல்லிட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் மீஷோ குர்த்திஸ் தான் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவும் எந்த மாதிரி குர்த்தினா 150 ருபீஸ்க்கு நான் வாங்கின குர்த்திஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். 150 ருபீஸ்க்கு டெய்லி வியர் குர்த்திஸ் நான் வாங்கியிருந்தேன். அது வாங்கி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். 1.5 இயர்ஸ் ஒர்த்தா அந்த குர்த்தி அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இன்றைக்கி வந்து நான் வியர் பண்ணியிருக்க இந்த குர்த்தி வந்து நான் சைடில் வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இந்த குர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு குடோனில் வந்து ஒரு ட்ரெஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வாங்கினப்போ ஒரு சாரீ மாதிரி நான் வாங்கியிருந்தேன் இல்லையா. அதை வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். பஃப் ஸ்லீவ் வச்சு இதுமாதிரி ஸ்டிச் பண்ணி பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டுத்துக்கு தான் வந்தது. துப்பட்டா வந்து அங்கேயே எடுத்தது தான். பட் இதுக்கு வந்து இதே ப்ளூ கலரில் போட்டால் நல்லாவே இருக்காது. பேண்ட்டும் குர்த்தாவும் ஒரு கலர்லேயும், துப்பட்டா வந்து அப்போசிட் கலர்லேயும் போடும்போது அது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து மேட்சிங்காக நான் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் டீட்டெயில். லிப்ஸ்டிக் வந்து NYB லிப்ஸ்டிக், 100 ருபீஸ் லிப்ஸ்டிக். ஓகே, இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணால் தான் என்னால் குர்த்தியே போட முடியும். அதுக்கப்புறம் தான் குர்த்தி ஹால் போட முடியும் இல்லையா. சைடில் வந்து நான் 1 by 1 அந்த குர்த்திஸ்லாம் கிடுகிடுன்னு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்றேன் எப்படி இருந்தது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற 150 ருபீஸ்க்கு நான் வாங்கின குர்த்திஸ். அதாவது கோம்போ இருக்கும் இல்லையா, மீஷோவில் கோம்போன்னு போட்டு ஒரு 5 குர்த்தி 4 குர்த்தின்னு இருக்கும் இல்லையா, அதில் வாங்கின குர்த்திஸ் தான். சிங்கிள் குர்த்தியும் இதில் இருக்குது. மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து எல் சைஸ். ஏன்னா நான் எப்போதுமே உங்ககிட்ட சொல்கிறது தான், 200க்குள்ளே நீங்கள் குர்த்தி எடுக்கிறீங்கன்னா உங்களை விட உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் ப்ளஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து எல், ஒன்றே ஒன்று மட்டும் எம். அது வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போயும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த குர்த்தி பார்க்கலாம். ஏன்னா இதை நான் போட்டு காட்ட போகிறதில்ல. ஏன்னா இது இப்போ எனக்கு சுத்தமாக பத்துறதில்லை. இது வந்து எம் சைஸுக்கு நான் எடுத்தேன். சுத்தமாக பத்தலை இப்போ. ஏன்னா நான் வந்து 60 kg வந்துட்டேன்றதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு நான் அந்த அதுவும் இல்லாமல் கண்டினியூ பண்ணணுன்னா வீடியோ போட்டால் தான் நானே ஒழுங்காக வெயிட் லாஸில் கண்டினியூ பண்ணுவேன் தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். இல்லைன்னா நானே 2 நாள் 3 நாள்னு விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன் டயட் இல்லாமல். ஸோ உடம்பு குறைச்சா மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸே என்னால் போட முடியும். மற்றபடி இந்த ட்ரெஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. 150 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்மில் தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து உடம்பை குறைச்சி கண்டிப்பாக 50 kg வந்தோன்னே நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. செகண்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ கோம்போவில் உள்ளது தான். 4 குர்த்தி செட்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன். சைடில் பிக்சர் ஆட் பண்ண முடியாது. கோட் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த கோட் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 குர்த்திஸ் இருக்கும். கலர் கலராக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த கலர்லேயோ அதை வந்து வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா, 1 இயருக்கு அப்புறமும் டெய்லி நான் ஸ்கூலுக்கு இதை தான் போட்டு போகிறேன். சூப்பராக இருக்குது. வாங்கினோடனே வந்து ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் உழைக்கும். காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு டெய்லி ஒரு குர்த்தி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் எடுக்கிறத விட ஆன்லைனில் எடுத்துக்கலாம். அதுவும் மீஷோவில் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு காட்டுற வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் எனக்கு. செகண்ட் குர்த்தி வந்து இந்த கலர். இது வந்து ஒரு சூப்பரான கலர். இது போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே பிரைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒயிட் லெகிங்ஸு ஒயிட் துப்பட்டா தான் நான் போட்டு போவேன் ஸ்கூலுக்கு. 1.5 வருஷமாக நான் வந்து இதை வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிழியவும் இல்லை, எங்கேயுமே இருக்குது எந்த இதுவும் இல்லை. அயனே பண்ணலை, அதுதான் பெரிய விஷயம். ஒரு குர்த்தி கூட நான் அயன் பண்ணி போடவே மாட்டேன். வந்து கிரேப் குர்த்தி தான், எல்லாமே வந்து கிரேப் குர்த்தி. ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து கிரேப் குர்த்தி தான், காட்டன் கிடையாது. ஏன்னா காட்டன் அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் வந்து, ஏன்னா நிறைய பேர் காட்டன் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ கிரேப்லாம் பரவாயில்ல. நான் சம்மர் சீசன்லேயும் சரி வின்டர் சீசன்லேயும் சரி நான் இதை தான் வந்து போட்டுட்ருக்கேன். நல்லா உழைக்கிற குர்த்திஸ், அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் குர்த்தி. இதெல்லாம் 150ன்னா நம்பவே முடியாது. ஏன்னா நான் ஒயிட் லெகிங்ஸ் போட்டு பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்டான லுக்காக இருக்கும். ட்ராவல்லாம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்க.
எல்லாமே அன்னைக்கு வாங்கின மாதிரியே தான் இருக்குது. நான் அத்தனை வாட்டி மிஷினில் போட்டு அயனும் ஒரு வாட்டி கூட பண்ணலை. டெய்லி போடுறதுக்கு இதை விட பெஸ்ட்டு குர்த்திலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு சூப்பரான குர்த்தி. இது வந்து என்ன சொல்கிறதுனா, நான் வீடியோ போட்டப்போ ஏற்கனவே போட்டப்பே சொல்லியிருந்தேன், இந்த கலர் பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது, ஆனால் வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்கின் கலருக்கு இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணலை, ஒரு ஸ்டிச்சு கொடுக்கல, அதனால் லைட்டாக அந்த இடத்துல பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஒருவேளை அடிச்சிட்டணும், ஓரம் அடிச்சிட்டணும் தெரியல. எல்லாமே வந்து எல் சைஸ் தான் எடுத்தேன். அதனால தான் இப்போ பத்துது. நல்ல வேலை எல் சைஸ் எடுத்தேன், அதனால் இப்போ பத்துது எல்லாமே. ஆனால் நான் போட்டிருக்க வீடியோவை பாருங்களேன், அதில் அப்படியே டைட்டாக போட்டிருப்பேன். 50 kg வந்தோன்னே எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு பிடிச்ச குர்த்தியெல்லாம் நான் பீரோவில் இருக்க காட்டுறேன். நான் என் ஹஸ்பண்ட் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்தது ஒன்று கூட போட முடியல. இப்போ எல்லாமே உடம்பு இழைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போடணும்னு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வர்த்தியான குர்த்தி. இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். எல்லோ குர்த்தி இந்த போட்டு எல்லோ பேண்ட்டு போட்டு துப்பட்டா வந்து வேறு கலரில் நீங்கள் வியர் பண்ணி ஒயிட் கலர்லாம் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். 150ன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நிறையா வாட்டி நான் போட்டுட்டேன். இந்த குர்த்தியை போட்டு அடின்னு அடித்தாச்சு, அப்பவும் நல்லா இருக்குது. டெய்லி இப்போ ஸ்கூலுக்கு இதை தான் நான் வந்து போட்டு போகிறது. நெக்ஸ்ட் இந்த குர்த்தி இதுதான். இது வந்து டார்க் கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் அப்புறம் இதான் டார்க் கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. ஆனால் இப்போ சுத்தமாக பத்தவே மாட்டேது, ரொம்ப டைட்டாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். செமையாக இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறதுனா, இதுலலாம் எந்த ஒர்க்கும் கிடையாது. இது என்ன சொல்கிறது, ஸ்டோன் ஒர்க்கு அது எதுவுமே கிடையாதுன்றதுனால டெய்லி குர்த்திஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக 150க்கு மேலே எடுக்கவே தேவையில்லை. ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ எல்லா குர்த்தியுமே பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. புது குர்த்தினா கூட பீரோவில் இருக்கும். இதெல்லாம் நான் டெய்லி போட்டு அடின்னு அடிக்கிற குர்த்தி, அதனால தான் சொல்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒன்று தான் இப்போதைக்கு என்கிட்ட லூஸாக இருக்குது. ஆனால் இதுவும் நான் வந்து எல் சைஸ் தான் எடுத்திருந்தேன். செம லூஸாக இருக்கும் இது. எங்கேயுமே கிட்ட பார்த்தால துணியை தொட்டு பார்த்தா கூட அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சம்மருக்கே போட்டுக்கலாம். காட்டன் தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிங்க் குர்த்தி. இது நான் வீடியோவில் போடும்போது எவ்வளோ இழைச்சி போட்டிருந்தேன். அதாவது இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும்போது இன்னொரு ஆள் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்னடனா போட்டு நான் இறக்கி இழுத்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே விட்டுட்ருப்பேன். அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ 1.5 year அந்த வெயிட் ஏறினதில் டைட்டாக தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே போட்டு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இதை டெய்லி வந்து வியர் பண்ணுறதுக்காகவே இன்னும் கொஞ்சம்னா இது 63 kg போனேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போட முடியாதுன்ட்டு நான் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். 100 days முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் குர்த்திஸ் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரட்டுன்றதை விட வாரத்துக்கு 3 வாட்டி இந்த குர்த்தியை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பிளாக் போடும்போது நமக்கு வந்து அந்த ஃபேட் அந்த அளவுக்கு தெரியாது, லீனாக தெரியுன்றதுனால இது வந்து நான் டெய்லி பிளாக் பலாசோ போட்டு இதை தான் போடுவேன் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி. நான் அடிக்கடி போட்டு அடின்னு அடிச்சது. கிட்டத்தட்ட இந்த 1.5 yearல 100 days கிட்ட நான் இந்த குர்த்தி தான் போட்டிருப்பேன். வீட்லேயும் போடுற நைட்டுக்கு பதிலாக இந்த குர்த்தி தான் போடுறது. அவ்வளோ போட்டு நமக்கு வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா நான் கோம்போவில், இது எல்லாமே கோம்போவில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் கோம்போ குர்த்தி முடிஞ்சிட்டு, இது நான் சிங்கிளாக எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 years இல்லை 4 years ஆச்சு. ஏன்னா இது பெருசாக இருந்தது, நல்லா பெரிய குர்த்தி எல் சைஸ் தான், ஆனால் பெருசாக இருந்தது. இப்போக்கு வந்து டைட்டாக இருக்குது. இப்போ நான் வெயிட் போட்டதுனால இப்போ வந்து எனக்கு டைட்டாக இருக்குது. 150 தான் இதுவும் நான் எடுத்தேன். செமையாக இன்றைக்கி வரைக்கும் செமையாக இருக்குது. 4 years ஆச்சு. இது வந்து மீஷோவில் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இருந்தது நான் எடுத்தப்போ. இப்போ இருந்ததுன்னா நான் சர்ச் பண்ணி இதோட கோட் நம்பர் போடுறேன். இது என்னென்னா குட்டி பூவாக போட்டு டிசைன் வேணும்னு நானாக டைப் பண்ணுவேன். அதில் தான் இது வந்துச்சு. சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்ல சூப்பரான மெட்டீரியல் டிசைனு. இதுக்கு ஒயிட் லெகிங்ஸும் துப்பட்டாவும் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்லீவ். இது மட்டும்தான் வந்து நான் மீஷோவில் ஆஃப் ஸ்லீவ்னு எடுத்தது. இதுவும் செம்ம டைட்டாக இருக்கும் போடும்போது.
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட நான் இது வந்து போட்டிருந்தேன். அப்போ எடுத்தது இது. அப்போ உடம்பு வாமிட் பண்ணி எனக்கு உடம்பு இளைச்சிருச்சு. அப்போல்லாம் இதை தான் நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். லூஸாக இருந்தது அப்போல்லாம். இப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் 4 வருஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு குர்த்தி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது வந்து உண்மையிலே ஷாக்கிங் தான். ஏன்னா 150 தானே இதோட ப்ரைஸு. ஸோ அதனால தான் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் மீஷோ குர்த்திஸ் ஒன்லி. லாஸ்ட் இந்த புலிக்குட்டி குர்த்தி லாஸ்ட் இந்த புலி டிசைன், புலி தோல் டிசைன் இதுக்காக தான் எடுத்தேன். நான் புலித்தோல் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இதுவும் 3 இயர்ஸ் ஆச்சு. நம்ம டிஷர்ட்டாக எடுக்க வேணாம் குர்த்தியாக எடுப்போமோன்னு சர்ச் பண்ணப்போ இது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை தான் எடுத்தேன் நான். இது நல்லா இருக்கு. அப்போ போடும்போது லூஸாக தான் இருந்தது. இப்போ டைட்டாக போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து தை குண்டாக இருந்தது அப்படின்னா நம்ம போட முடியாது. அதனால பலாசோ போட்டுக்கலாம், இல்லை ஸ்கர்ட்டு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லீனாக இருக்கிறவங்க போட்டுக்கலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து அப்படியே எடுத்து வைக்காமல் இது எல்லாத்தையுமே நான் வந்து பத்திரமா, என்றைக்காக இருந்தாலும் நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வந்து எடுத்து மடித்து வச்சு இன்னொரு வாட்டி உங்களுக்கு போட்டு காட்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி குர்த்திகள் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் லாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அது பண்ணாமல் எனக்கு வந்து நிறைய குர்த்திஸ் வந்து பீரோவில் தூங்குது. அதெல்லாம் போடக்கூட என்னால் முடியல. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஹால் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.